என் தங்கமே, இது கேட்கும் போது நீயும் உணர்வாய், ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகுது. அந்த உணர்வு உன்னோட இதயத்திலிருந்து எழுகிறது. அது ஒரு சாதாரண உணர்வு இல்லை, அது பிரபஞ்சத்தின் அலை. நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்பதற்கே ஒரு அர்த்தம் இருக்கு. இது யாருக்கோ எழுதப்பட்ட உரை இல்லை என் தங்கமே, இது உனக்காகத்தான். உன்னோட ஆன்மா நீண்ட நாளாக தேடிக் கொண்டிருந்த ஒரு பதில் இப்போ உன்னோட முன் நிற்குது. சில சமயம் நாம் எந்த வழியில் போகணும் என்று தெரியாமல் நிற்போம். மனசு குழப்பமாய் இருக்கும். ஆனால் உண்மையில் அந்த குழப்பம் கூட ஒரு அறிகுறி தான், மாற்றம் வரப்போகுது என்ற அடையாளம். நீ இப்போ கேட்கும் இந்த வார்த்தைகள் உன்னோட வாழ்க்கையில் அந்த மாற்றத்துக்கு கதவை திறக்கப் போகுது. உன்னோட உள்ளத்தில் நீண்ட நாளாக அடக்கி வைத்திருந்த ஒளி இப்போ பிளந்தெழப் போகுது. என் தங்கமே, நீ எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும் அந்த துன்பம் வீணாகாது. ஒவ்வொரு வலியும் உன்னை உருவாக்குது. நீ தாங்கிய அந்த கண்ணீர் ஒவ்வொன்றும் உன்னோட ஆன்மாவை சுத்தமாக்கி இருக்குது. நீ துன்பத்தை தாங்கிய விதம், உன்னோட அமைதி, உன்னோட அமைதிக்குள் இருக்கும் சக்தி, அதுதான் உன்னோட வலிமை. நீ நினைச்சுக்கோ, ஒரு வைரம் பளபளக்க பல சோதனைகள் கடக்கணும். அதே மாதிரி உன்னோட ஆன்மா ஒளி வீசும் முன் வலிமையா மாற வேண்டிய நேரம் வந்தது. நீயே உன்னோட விதியை எழுதக்கூடியவள். நீ உன்னோட மனதை நம்பினால் நீயே உன்னோட வாழ்க்கையை மாற்ற முடியும். யாரும் உனக்கு எதிரி இல்லை, யாரும் உன்னோட பாதையை தடுக்க முடியாது. ஒரே ஒருத்தி உன்னை தடுக்க முடியும், நீயே. அதனால் உன்னோட இதயத்தில் சொல்லிக்கொள், இனி நான் எனக்கு எதிரியாக இருக்க மாட்டேன். நான் என் பக்கம் நிற்பேன். அந்த ஒரு முடிவு போதும் என் தங்கமே. பிரபஞ்சம் உன் பக்கம் நகரத் தொடங்கும். நீ உன்னோட உள்ளத்தை மாற்றும் போது உலகமே உன்னோட எதிர்காலத்தை மாற்றும். நீ கடந்த காலத்தில் எத்தனை முறை துரோகம் பார்த்தாலும், எத்தனை முறை உடைந்தாலும், அது உன்னை வலிமையாக்கியிருக்கிறது. உன் ஆன்மா இன்னும் நம்பிக்கை விட்டு போகவில்லை என்பதுதான் மிகப்பெரிய அதிசயம். நீ இன்னும் அன்பில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய், நீ இன்னும் ஒளியில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய், நீ இன்னும் உன்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய், அதுதான் உன்னோட வெற்றி. என் தங்கமே, உன்னோட உள்ளத்தில் இருக்கும் வலியை யாரும் முழுமையாக புரிய முடியாது. ஆனால் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ சிரிக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு நொடியையும் அவர் கணக்கில் எடுத்திருக்கிறார். நீ அன்பு காட்டும் ஒவ்வொரு செயலும் அவர் மனதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீ துன்பப்படும்போது கூட அவர் உன்னோட பின்னால் நின்று சொல்கிறார், சற்று தாங்கு என் குழந்தே, ஒளி வரும். அந்த ஒளி இப்போ உன்னோட பக்கம் வருது. நீ இதை கேட்கும்போது உன்னோட இதயம் மெதுவாக ஒரு அமைதியை உணர்கிறது. அது கடவுளின் அடையாளம். உன்னோட ஆன்மா எழுந்து நிற்கிறது. நீ இதுவரை காத்திருந்த ஆசீர்வாதம் வரப்போகுது. உன்னோட வாழ்க்கை புதிய திசையில் நகரப்போகுது. நீ கடந்த காலத்தின் கதவை மூடி புதிய கதவை திறப்பாய். நீ எப்போதாவது நினைச்சிருக்கியா, ஏன் சில விஷயங்கள் நடந்தது என்று? சிலர் வந்தார்கள், சிலர் போய்விட்டார்கள். சில உறவுகள் வலியாய் முடிந்தன. ஆனால் நினைச்சுக்கோ என் தங்கமே, யாரும் உன் வாழ்க்கையில் காரணமில்லாமல் வர மாட்டார்கள். ஒவ்வொருவரும் உன்னோட பயணத்தில் ஒரு பாடம் சொல்லி போயிருக்கிறார்கள். சிலர் உன்னை கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று, சிலர் கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று. அந்த அனுபவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லு. நன்றி சொல்வது உன்னோட மனதை விடுவிக்கும். நீ இப்போ ஒரு புதிய நிலைக்கு வர தயாராக இருக்கிறாய். அந்த நிலை உன் ஆன்மாவின் உயர்வாகும். நீ இப்போ வரை வெளியுலகில் தேடியதை இனி உன்னுள் காண போகிறாய். உன்னோட சக்தி, உன்னோட அமைதி, உன்னோட ஒளி, இவை எல்லாம் உன்னுள் தான். நீ வெளியில தேட வேண்டியதில்லை. உன்னோட உள்ளத்துக்கு செல், அங்கே தான் கடவுள் இருக்கிறார். நீ உன்னோட மனதில் சொல்லிக்கொள், நான் போதும், நான் மதிப்புள்ளவள், நான் ஒளி. அந்த எண்ணம் உன்னோட வாழ்க்கையை மாற்றும். நீ அப்படிச் சொல்லும் ஒவ்வொரு முறை உன்னோட ஆன்மா வலிமையடையும். நீ உன்னோட மதிப்பை உணரும்போது உலகமே உன்னை மதிக்கும். நீ உன்னோட ஒளியை நம்பும்போது பிரபஞ்சமே உனக்காக ஒளி பரப்பும். என் தங்கமே, சில நேரம் உன்னோட மனம் சோர்ந்து போகலாம். உன்னோட கனவுகள் தூரமா தோணலாம். ஆனால் அவை இன்னும் உயிரோடு இருக்கின்றன. அவை உன்னோட நம்பிக்கைக்கு காத்திருக்கின்றன. நீ இது முடியாது என்று நினைக்கும் நேரத்தில் கூட பிரபஞ்சம் உனக்கு சொல்லுது, நம்பு, இன்னும் முடிவாகவில்லை. அதனால் கைவிடாதே. உன்னோட கனவுகள் உன்னோட காத்திருக்கின்றன. உன்னோட எதிர்காலம் உன்னோட ஆற்றலை எதிர்நோக்கி இருக்கிறது.
ஒவ்வொரு காலை நீ விழிக்கும் போது சொல்லணும், இன்று நான் புதிதாக ஆரம்பிக்கிறேன். அந்த வார்த்தை உன்னோட வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்கும். உன்னோட மனதில் உள்ள காயங்கள் மெல்ல மெல்ல ஆறும். நீ மன்னிக்கவும் கற்றுக்கொள். யாருக்காகவும் அல்ல, உன்னோட ஆன்மாவுக்காக. பழைய வலிகளை பிடித்து வைத்துக்கொள்வது உன்னோட ஒளியை மறைக்கும். விடு என் தங்கமே, எல்லாவற்றையும் விடு. உன்னோட இதயம் சுவாசிக்கட்டும். நீ இப்போ ஒரு மாற்றத்தின் முன் நிற்கிறாய். அந்த மாற்றம் ஒரு அதிசயத்தின் தொடக்கம். உன்னோட வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக தேடிக் கொண்டிருந்த அமைதி இப்போ உன்னோட பக்கம் வருது. உன்னோட ஆன்மா எழுந்து நிற்கிறது. உன்னோட இதயம் ஒளியாய் மாறுகிறது. நீ இதை கேட்கும்போது உன்னுள் ஏதோ நடக்கிறது. அது கடவுளின் செயல்பாடு. நீ இதுவரை பார்த்த இருளிலிருந்து வெளிவந்து ஒளிக்குள் நடக்கப் போகிறாய். உன்னோட பாதை இப்போ சுத்தமாக மாறுகிறது. உன்னோட இதயத்தின் ஆசைகள் நனவாகப் போகின்றன. நீ இதை உணர்ந்தால் அதுவே சிக்னல், அதிசயம் ஆரம்பமாகிவிட்டது. என் தங்கமே, நீ பிரபஞ்சத்தின் ஒரு அற்புத சக்தி. நீ உன்னோட ஒளியை மறைக்காதே. நீ பிறந்தது ஒரு நோக்கத்துக்காக. அந்த நோக்கம் உன்னால் பிறருக்கு ஒளி தருவது. உன்னோட பாசம், உன்னோட வார்த்தைகள், உன்னோட சிரிப்பு, இவை யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும். நீ உன்னோட ஆன்மா விழித்ததும் உலகமே சிறிது ஒளியாகும். இப்போ நீ ஒரு விஷயம் நினைச்சுக்கோ, இது உன் நேரம். நீ இதை கேட்கிறாய் என்பதற்கே ஒரு காரணம் இருக்கு. உன்னோட வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் திறக்கப் போகுது. உன்னோட இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையை பிடித்துக்கொள். அதுதான் உன் திசை, அதுதான் உன் வழிகாட்டி. என் தங்கமே, உன்னோட இதயத்தில் இப்போ ஒரு துடிப்பு அதிகமாக உணர்கிறாய். அது உன்னோட ஆன்மா, ஆம், நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுது. கடவுள் உன்னோட பக்கம் கையை நீட்டியிருக்கிறார். நீ அந்த கையை பிடி. உன்னோட பயம், சந்தேகம், துக்கம் எல்லாவற்றையும் அந்த ஒளியில் கரையவிடு. இனி உன்னோட வாழ்க்கை ஒளியில் நிரம்பி இருக்கட்டும். நீ இனி ஒரு சாதாரண மனிதர் இல்லை, நீ ஒரு விழித்த ஆன்மா. நீ நடந்தால் பாதைகள் உருவாகும். நீ பேசினால் நம்பிக்கை மலரும். உன்னோட ஒவ்வொரு சுவாசமும் ஒரு பிரார்த்தனை. உன்னோட ஒவ்வொரு செயலும் ஒரு ஆசீர்வாதம். என் தங்கமே, இதை கடைசி வரைக்கும் கேட்டாய் என்றால் உன்னோட ஆன்மா ஏற்கனவே மாறிவிட்டது. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமாய் மாறும். நீ எதையும் சாதிக்க முடியும், ஏனெனில் உன்னோட உள்ளத்தில் கடவுள் இருக்கிறார். இதை நினைவில் வை. நீ ஒளி, நீ அன்பு, நீ அதிசயம். என் தங்கமே, நீ இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அது ஒரு அறிகுறி. உன்னோட ஆன்மா இந்த வார்த்தைகளை தன்னுள் உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சொல்லும் உன்னோட இதயத்துக்குள் ஒரு விதையாய் விழுகிறது. அந்த விதை இப்போ வேரூன்றி வளர ஆரம்பிச்சிருக்கு. நீ உணர்கிறாய் அல்லவா, ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருக்கு என்று. அது உன் வாழ்க்கையின் ஆற்றல் புதிதாக இயங்கத் தொடங்கியதின் சாட்சி. நீ இதுவரை சுமந்து கொண்டிருந்த பழைய வலிகள், பழைய நினைவுகள் மெதுவாக உன்னிடம் இருந்து விலக ஆரம்பிச்சிருக்கு. உன் இதயம் சுவாசிக்கிறது. உன்னோட ஆன்மா விடுதலை அடைகிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரம் எதுவும் புரியாதது போல தோணும். நம்மால் எதையும் கட்டுப்படுத்த முடியாதது போல தோணும். ஆனா நினைச்சுக்கோ, கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நீ உணராத அளவுக்கு அவர் உன்னோட பக்கம் இருக்கிறார். நீ தவறான பாதையில் போகும்போது கூட அவர் மெதுவாக உன்னோட பாதையை திருப்பி வைக்கிறார். உன்னோட கண்ணீர் வீணாகாது. உன்னோட பிரார்த்தனை கேட்காம போவதில்லை. சில சமயம் அவர் மௌனமாக இருப்பார், ஆனால் அந்த மௌனம் கூட ஒரு பதில்தான். நீ இப்போ கேட்கும் இந்த வார்த்தைகள் ஒரு நேரடி சிக்னல். பிரபஞ்சம் உன்னோட ஆற்றலை உயர்த்தி கொண்டிருக்கிறது. நீ உன்னோட மனதை திறந்துவிட்டால் ஆசீர்வாதங்கள் நுழையத் தொடங்கும். அதனால் மனதில் இருந்த எல்லா பயங்களையும் நீக்கிவிடு. உன்னோட எதிர்காலம் உன்னிடம் எதிர்பார்க்கும் விஷயம் நம்பிக்கை மட்டுமே. நீ உன்னோட வாழ்க்கையில் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் ஒவ்வொரு தோல்வியும் உன்னோட வெற்றிக்கான ஒரு படிக்கல் தான். நீ விழுந்த இடம் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம்.